அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மங்கர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு செடி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எந்தவித காசே செலவு பண்ணாமல் அருமையாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக செடியை வளர்த்தலாங்க. மெயினாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒவ்வொரு உரமும் தயார் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தலாங்க. நீங்கள் எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு மொட்டுக்கள் வைக்கும். இலைகளும் நல்லா பாருங்கள் பசுமையாகவும் இருக்கும், செந்தளிர்களும் நிறைய இருக்கும். அதே மாதிரி மொட்டுக்களும் இருக்கும், பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும். வந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அப்படியே ஒரே மாதிரி க்ரீனிஷாக இருக்குங்க. இது இயற்கை உரத்தால் மட்டும்தான் முடியும். இது நிறைய நீங்கள் ஃபெர்டிலைசர் நீங்கள் மாற்றி கெமிக்கல் உரம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்கும். இது கேமராவை கொஞ்சம் திருப்பி வச்சு எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தொட்டிலும் அதாவது தரைதளத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ந்து பூக்கள் கொடுக்குமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் தொட்டிலையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. ஒவ்வொரு தொட்டிலையுமே எனக்கு 100 பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நீங்கள் என்னுடைய தொட்டியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். செந்தளிர்கள் பக்கவாட்டு கிளைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நான் மேலே வளர விட மாட்டேன் ஹைட்டாக. அந்த ஹைட்டாக வரதை கட் பண்ணாவே நிறைய பக்க கிளைகள் எடுத்து நிறைய பூக்கள், அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த இடத்துலையும் பூக்கள் இல்லாதன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பூக்கள் எல்லா வித தொட்டிலையுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது எங்கள் வீட்டு அழகியல்னு சொல்லாங்க. இந்த செடி நடவு பண்ணுறப்பயே நான் காமிச்சு இப்போ போட்டிருக்கிறேன். இது ஒரு 2 மாதம் முழுசாக ஆயிருக்குதுங்க இந்த செடிக்கு. இது பன்னீர் ரோஸு. எங்கள் வீட்டோட அழகிகள். எத்தனை வித பூக்கள் இருந்தாலும் இதனுடைய நறுமணமே தனிதாங்க. அந்த இடத்துல ஒரு பூ வந்ததுனாவே அவ்வளோ நறுமணமாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு தண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மொட்டுக்களாவது வந்திருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல பெரிய பெரிய பூக்களாக தான் பூக்குதுங்க. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய உரம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் காய்கறி செடிக்கும் பயப்படாமல் இதே இயற்கை உரம் டெய்லி கொடுப்பேங்க. இன்னைக்கு நான் கொடுக்க போகிறது வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்டான பொருள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பூக்கள் அவ்வளோ அருமையாக நல்ல பெருசாக வருங்க. இதுதாங்க வெங்காயச்சருகு. மெயினாக நீங்கள் வெங்காயச்சருகு கொடுத்துட்டீங்கன்னாவே போதுங்க. பூச்சி விரட்டி அந்த எந்த ஒரு பாதிப்புமே செடிக்கு வராதுங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அடித்து கொடுத்துருங்க. இதோட நான் நிறைய மெயினாக ஒரு செடி வளரணுன்னா நம்மளுக்கு நைட்ரஜன் சத்து, அதாவது தலைச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த தலைச்சத்துக்காக நான் எந்த வித இலையாக இருந்தாலும் கொடுத்துருவேன். அதாவது கீரைகள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கீரைகள் எதுவாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு ஆன இலைகளை நான் தூக்கி கொடுத்துருவேன். இன்றைக்கி வாழை இலை இருந்தது. வாழை இலையில நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக வாழை இலையெல்லாம் நீங்கள் தூக்கியே போடாதீங்க. கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க, நிறைய கொடுங்க. அதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் முட்டை ஓடு. எப்படியும் இந்த வெங்காய சருகு, இந்த முட்டை ஓடெல்லாம் நம்மளுக்கு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 7-8ஆவது வந்துடும். அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி கூட பவுடராக கொடுத்துருங்க. நான் எப்பயுமே லிக்விட் ஃபார்மில் தான் கொடுத்து அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாழை இலையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ மடல் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்து கொடுக்கலாங்க. நிறைய அந்த மாதிரி நீங்கள் அந்த வாழைப்பூவோட மடல், வாழைப்பூவு இல்லை இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் எல்லாம் ஒன்றா அடித்து கொடுத்துருங்க. அவ்வளோ அருமையாக பூக்குங்க. ஒரு செடியினோட ஆரோக்கியமே இதில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு செடி நல்லா அப்படியே பசுமையாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறக்கு. எந்த வித மொட்டுக்கள் உங்களுக்கு இது காய்கறி செடியில் கண்டிப்பாக உதிராதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டோம்னா பாருங்கள், அருமையாக இந்த மாதிரி ஒரு லிட்டர் கொடுத்துட்டு வந்தாவே போதும். மண்ணுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். மெயினாக நுண்ணுயிர்கள் நிறைய பெருக்காகும். நான் எந்த ஒரு உரமாக இருந்தாலும் நல்லா புளிக்க விட்டுருவேங்க. அதை புளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நாள் 4 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டைல்யூட் பண்ணி கொடுப்பேன். அட்டகாசமாக செடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குங்க. நீங்கள் பாருங்கள், மொட்டுக்கள் எதுவும் அப்படியே பூக்கள் பூக்கிறது. இத்தனை மொட்டுக்கள் இருந்தாலுமே பூக்கள் நல்லா பெருசாக பூக்குங்க. இது ஒரு மினி ரோஸ் அழகாக இருக்கும். இது ஒரு 100 பூக்கள்னாலும் கண்டிப்பாக டெய்லி இருக்குங்க. ஆனால் இது ஒரு ஈல்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வரத்துக்கு ஒரு 15 நாள் ஆகுங்க. இதில் தான் 1-2 பூச்சி தாக்கல் இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த உரத்தை இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டோட செடிக்கு இந்த மாதிரி நீங்கள் இயற்கை உரமாக தயார் பண்ணி கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்துங்க. நிறைய பூக்கள் வைக்கும். பார்க்குறக்கே நல்லா செழுமையாக வளருங்க செடி. எந்தவித பூச்சி தாக்குதல் இல்லாமல் அருமையாக வளர்த்தலாங்க.